மாப்பிள்ள நாடா திருப்பதி படி மேடிக்குது. அட வாடா, கொஞ்சம் கஷ்டப்படாதான் தரிசனம் கிடைக்கும். நாடா மண்டபம் இவ்வளவு பெருசா இருக்குதா? மாப்பிள்ள செம கூட்டமாக்குதாடா. சாப்பாடு எங்க போறாங்க நான் பெருசு கிட்ட கேட்கலாம். தலைவரே உங்களதான். யாரு? அதுவேல ஊரு முன்னால வந்துட்டுடா பிஞ்சுக்கண்ணா. லேட்டா வரீங்க? உனக்கு எப்படி தெரியும்? நீ எப்படி வந்த? போன வாட்டி சமையல்காரர்கிட்ட போன் நம்பர் வாங்கி போட்டேன். நம்ம உஷாராக்குறானாடா அந்த ஆளு. சரியா, சாப்பாடு எங்க? கீழே ரெடி ஆயிட்டு இருக்கோம், வாங்க போலாம். போலாம் வா. மாப்பிள்ள இன்னைக்கு ஒரு புடி புடிச்சுனோண்டா. புச்சிடலாம் வாடா, அதுக்கு தானே வந்துக்கிறோம். ஏங்கப்பா எவ்வளவு கூட்டமாக்குது. மாப்பிள்ள கூட்டம் இவ்வளவுதாடா. அட வாடா எங்க போய் உட்காரலாம். சரி வா, அங்க காலியாக்குது. கரெக்டா இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டானுங்களா? தம்பி என்ன கான்டாக்ட் நம்பர் வாங்கி வச்சிருக்கீங்களா? உன்னை எங்கேயோ நான் பாத்துருக்கேனே. டேய் மாப்பிள்ள, இந்த ஆளு என்ன பாத்துருக்கா? பாத்துக்கிற மாதிரி தாண்டாக்குதா. தம்பி அக்ர நாராயண கேட்டரிங்னா நாங்க இருப்போம்ல. ஞாபகம் வந்துச்சு. எங்களை மாதிரி நீங்களும் வந்துக்கிறீங்களா? நான் டேஸ்ட் அக்ர நாராயண சார் கேட்டரிங் சர்வீஸ்னா சும்மாவா? சாப்பிடு சாப்பிடு, எவ்வளவு வெரைட்டி இருக்குது பாரு. சாப்பிடு மாப்பிள்ள சாப்பிடு. ஆமா, உங்களுக்கு எப்படி தெரியும்? உனக்கே தெரியுமா எங்களுக்கு தெரியாதா? துணியா மாப்பிள்ள இன்னும் டேஸ்ட் ஆகுதுடா. துண்ணு மாதிரி பேசக்கூடாது, துன்றா. என்னங்க வேணும்? சாப்பிடுறேன்னா தேவைப்பட்டா கேட்டு வாங்கிக்கிறேன். அப்பா திருப்தியா சாப்பிட்டாச்சுண்ணா. தம்பி டீல் ஒண்ணு போட்டுக்கலாம். அடுத்த ஃபங்க்ஷன் எங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சா எனக்கு கால் பண்ணுங்க, எனக்கு தெரிஞ்சா உங்களுக்கு கால் பண்றேன். நிறைய ஃபங்க்ஷன் புக் ஆகணும்னா நிறைய மக்களுக்கு தெரியணும்ல அக்ர நாராயண கேட்டரிங் பத்தியா. மாப்பிள்ள எனக்கு ஒரு ஐடியா தோணுது, பண்ணலாமா? அதா என்ன மாப்பிள்ள ஐடியா? ஆர்டர் எல்லாத்துல கச்சாதான் நம்ம போய் சாப்பிடுவோம். அப்ப சாப்பிட்டு வந்தவங்களே ரிவ்யூ கேட்போம். கரெக்டா தம்பி? போய் எல்லார்கிட்ட கேளு எப்படி இருந்ததுன்னு சொல்லுவாங்க. இதோ கேட்டுருவான். ஐயா சாப்பாடு எப்படியா இருந்தது? ஐயா சாப்பாடு எப்படி? சூப்பரா இருந்ததுங்க. ஐயா சாப்பாடு எப்படியா? சூப்பரா இருந்தது. அம்மா சாப்பாடு எப்படி இருந்தது? அம்மா நல்லா இருந்தது. அம்மா சாப்பாடு எப்படி இருந்தது? சாப்பாடு நல்லா இருந்தது. சாப்பாடு நல்லா இருந்தது. சூப்பரா இருந்தது. சாப்பாடு சூப்பர்னு எல்லாரும் சொல்லிட்டாங்க. உங்க வீட்ல எதனா ஃபங்க்ஷன்னா அக்ர நாராயண கேட்டரிங் சர்வீஸ புக் பண்ணுங்க, நாங்க பணமட்ட டீமோட சாப்பிட வரோம். நோ ரிவ்யூ கேட்டதெல்லாம் போதும், வாணா அவரை போய் பார்க்கலாம். கரெக்ட், அவரை போய் பாப்போம் வாங்க. வாங்க போலாம். அண்ணா தோர்க்கார அண்ணா வணக்கண்ணே. வணக்கண்ணே. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேனே, பிரமாதமா இருக்குது சாப்பாடுலாம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் மறுபடியும் உங்களுக்கு வந்துக்கிறீங்க. அண்ணே சாப்பிட்டு வந்தவங்க கிட்ட ரிவ்யூ எல்லாம் கேட்டானே, ஒருத்தர் கூட குறைய சொல்ல. எப்பன்னு அவ்வளவு டேஸ்டா சமைக்கிறீங்க? எல்லா பொருளும் நல்லா போட்டோம்னாக்கா சாப்பாடு நல்லா இருக்கும். அது இல்லாம பார்த்தா நம்ம 33 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு சமையல்காரு. நம்ம பின்னால பார்த்தோன்னா நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ணா உங்களுக்கு சமையல் ஆர்டர் புக் ஆகும் போது கூப்பிடுங்கண்ணா, மறந்துட போறீங்க. கண்டிப்பா வாங்கப்பா, இதெல்லாம் என்ன கேட்டு நிக்கிறீங்க, நீங்க வாங்க. இது உங்க கேட்டரிங். கேட்டீங்களா? உங்க வீட்டுல எந்த ஃபங்க்ஷன் இருந்தாலும் ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க, நாங்க அங்க வந்துருவோம். அக்ர நாராயணன் கேட்டரிங் சர்வீஸோட நாங்களும் இருப்போம். பாய். ஒரு வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணுதான் பேரு விளங்க இங்கு வாழணும்.